அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே சப்தமஸ்தானத்திலே உச்ச சூரியன், 6ஆம் இடத்திலே ராகு பகவான், உச்சகதியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான், நீச்சகதி மாறுகின்ற புத பகவான், 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானும் 6ஆம் இடத்துக்கு மாற்றம். அஷ்டமஸ்தானத்திலே இது நாள் வரை இருந்து வந்த குரு பகவான் நவமஸ்தானமான பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறார். கர்மஸ்தானத்திலே அங்கார பகவான் நீச்சகதி, விரயத்திலே கேது பகவான். மத்தியம நிலையிலே வருடத்தினுடைய மத்தியம பாகத்திலே இருந்து மிக மிக சிறப்பான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு குடும்பம் குதூகலமும் கொண்டாட்டமும் நிகழ்கின்ற அனைத்து சுபகாரிய நிகழ்வுகளும் நிறைந்து இல்ல மகிழ்ச்சி ததும்புகின்ற ஒரு நிலையினை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. மனமாகாத இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு வரணையும் வதவியும் தேர்ந்தெடுத்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். குருபலன் மிக சிறப்பாக வந்து அடைந்திருக்கிறது. உங்களுக்கு வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பலன் சிறப்பான ஒரு மனவாழ்வை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவர். ஒரு சிலருக்கு இருதார திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2வது திருமணம் நல்லபடியாக நடந்துவிடும். எனவே பொதுவிலே குடும்ப வாழ்வு மிகவும் சிறப்பாக அமைகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் துளாராசிக்கு இருக்கப் போகிறது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து தென்படுகின்றன. மங்கள ஒளி அடுத்தடுத்து ஒலிக்கும். உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் ஒவ்வொன்றாய் பூர்த்தியாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வும் அதிகாரமிக்க பதவியும் உங்களை தேடி வரும். என்றாலும் மேல் அதிகாரிகளிடத்தில் சற்று நீங்கள் போராடிதான் இந்த உரிமையை பெற வேண்டியிருக்கும். இனிய நிகழ்வுகள் இந்த வருடம் முழுவதுமே காணப்படுகிறது. வியாபாரிகள் நல்ல லாபத்தினை அடைந்து விடுவார்கள். மாணவர்கள் அவருடைய நிலை உணர்ந்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கலைஞர்கள் அற்புதமான வாய்ப்புகள் அவர்களை தேடி வந்து அவருடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. விவசாயிகளுக்கு அபரிதமான மகிழ்ச்சியை தருகின்ற வருடம் இந்த வருடம். பொதுவிலே துளாராசியருக்கு மிக சிறப்பான வருடமாக தான் இந்த வருடம் இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ காத்யாயினியை நமக, ஓம் ஸ்ரீ காத்யாயினியை நமக, ஓம் ஸ்ரீ காத்யாயினியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை அந்த துர்க்கை அம்மனை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வருவீர்கள் என்றால் எல்லா நலனையும் தர காத்து கொண்டிருக்கிறாள் அம்பாள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.